அன்பான தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட் டெராட் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன, காட்டும் வழி என்ன, உங்களோட எல்லா ஓவரால் லைஃப், கரியராக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம். நான் 3 பாத்வேஸ் சூஸ் பண்ண போகிறேன். 3 கார்ட்ஸ் மெயினாக. அந்த 3 கார்ட்ஸில் மேபி உங்களோட கரியர் லவ்வும் வரலாம், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற 3 விஷயங்கள் வரலாம். அது என்ன வேணால் வரலாம். நான் பிரபஞ்சத்தோட கையில் விடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ், ஹேவ் ஃபெய்த். ஃபெய்த் க்ரோஸ் வென் யூ ஆக்ட் வித்தவுட் நோயிங் த எண்ட் ரிசல்ட். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் பிரபஞ்சம் கொடுக்குற அட்வைஸ். ஃபெய்த், நீங்கள் நம்பணும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் எண்ட் ரிசல்ட் இப்படி இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் வராது. அந்த மாதிரி பண்ணுறது பிரபஞ்சத்தை நம்பாமல் நீங்கள் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னா, நம்பி உங்கள் பாட்டை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான பலனை கொடுக்க வேண்டியது பிரபஞ்சத்தோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மோர் கார்ட்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஒன் மோர் கார்ட். அடுத்தது ரெவலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லிசன் டு யுவர் லைஃப், த ரைட் பாத் வில் ரிவீல் இட் செல்ஃப். ரெவலேஷன் அப்படின்னா ஞானம், அதாவது அந்த ஸ்பார்க் நம்மளுக்கே தெரியும், ஓ இப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா ஒரு ஸ்பார்க் திடீர்னு வரும். நம்ம ரொம்ப குழம்பிகிட்ருப்போம். அவள் பார்த்திங்கன்னா எதையுமே யோசிக்காமல் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பாட்டு கேட்கும்போதே அந்த விஷயம் நம்மளுக்கு பளிச்சுன்னு புரியும். ஏன் அப்படின்னா நம்ம நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளுக்கு தெளிவான பாதை தெரியாது. ஸ்பிரிட்ஸ் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பி பிரபஞ்சத்தோட வழியில் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த படிகள் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சொல்லுவோம், ஒரு பனி மூட்டத்தினாலேயோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மேக மூட்டத்தினாலேயோ நம்மளுக்கு வானமோ இல்லை அடுத்த பாதையோ தெரியாமல் இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க மெயினாக அப்படின்னா, நம்பி நடந்தீங்க அப்படின்னா ஒரு படி நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ தேவை சைலன்ஸ், மெடிடேஷன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. குழம்புன குட்டையில் தான் மீன், அது குழம்புன குட்டை எதுக்கு அப்படின்னா தெளிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக மீன் பிடிச்சிடலாம். அதுக்காக தான் குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுள் உங்களை குழப்பி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மீனை நீங்கள் பிடிக்கணுன்னு தான். நீங்கள் குழம்பி கோட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க மெயினாக. நான் பார்க்குறேன். நான் எல்லா கார்டும் ஷஃபில் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பட் இந்த ஒரு கார்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த டெக்கோட மாட்டிருக்கு. ஸோ இதுவுமே பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற வழி தான் நான் நம்புகிறேன். யூ மேட் மீ ரியலைஸ் தட் ஐ வாண்ட் டு டூ திங்ஸ் பெட்டர். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் யூ. இது மேஸ்குலனும் சரி ஃபெமினும் சரி அவங்க நேசிக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. இதுவுமே பிரபஞ்சம் சொல்கிற ஒரு வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு. நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களால் தான் அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசித்து அதுக்கான வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காதல் விஷயத்தில் சொல்கிற ஒரு வழிகாட்டுதல். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் 3 cards. வாட் ஆர் த 3 paths? என்ன 3 பாதை அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும், என்ன 3 விஷயங்கள் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை 3 பாதை. மேஜிக் கார்டியன், அன்லாக் த மேஜிக் வித்தின் யூ. நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம். ஒன் மோர் கார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இன்னொரு விஷயம் என்ன இப்போது தெரியணும். 2 விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்வீட். இதுதான் ஸ்பிரிட்ஸ், இதுதான் யூனிவர்ஸோட பியூட்டி. நான் 3 கார்டு சொன்னேன், 4 கார்டாக கூட வந்திருக்கலாம், 2 கார்டாக நின்றுருக்கலாம். நான் எத்தனையோ தடவை ஷஃபில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஷஃப்லிங்கில். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக 3 கார்டுக்கும் 3 வருது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா ஸ்பிரிட்ஸும் சரி யூனிவர்ஸும் சரி உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சைன். ஸோ யூஆர் இந்த ரைட் பார்த்துங்கிறதுக்கு இது இன்னொரு சைன். ஒரு கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் கார்டியன், ஏர் கார்டியன் அண்டு ஷாலம் மாஸ்டர். பி கிரேஸ்ஃபுல் இன் த மொமெண்ட் அண்ட் ஆக்ஷன், ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்லாக் த மேஜிக் வித்தின். இது ஓவராலாக என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மேஜிக்கை ஒழிச்சு வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ உங்களோட பர்செப்ஷன் அப்படின்னா புரிஞ்சுக்கிற விஷயங்களை மாற்றணும். ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையை மாற்றணும். அதுதான் நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு தான் நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம அழகாக ஒரு பழமொழி சொல்லுவோம், காமால வந்தவனுக்கு எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரோஸ் டின்டட் கிளாஸஸ் போட்டுட்டு பார்க்குறதையோ இல்லை இவங்க எப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்காதீங்க. அது காதலாக இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்புகிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும்
தராசில் வச்சு நிறுத்தே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது பி கிரேஸ்ஃபுல் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தில் எல்லா சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கார்டை ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெண்ட் ட்விஸ்ட் டேர்ன் அண்டு ஸ்லிப் அவே ஃப்ரம் த சுச்சுவேஷன். அதாவது அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படிலாம் நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு ஒளிஞ்சு எப்படிலாம் வந்து நழுவி போக முடியுமோ அப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து நழுவிடுங்க. எல்லா சுச்சுவேஷனுமே நம்மளுக்கு எதிர்த்து போராட்ட சுச்சுவேஷன் இல்லை. இங்கே தான் நம்ம சாணக்கியன் மாதிரி மூளையை யூஸ் பண்ணோம். நேராக எதிர்த்து போராடுற விஷயங்களை மட்டும்தான் நேரில் எதிர்த்து போராடணும். சில விஷயங்களை நழுவிடணும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெர்மிட் கார்டோட எனர்ஜி நம்ம பார்த்தோம், சைலன்ஸ். நான் அந்த கார்டையுமே மேலே வைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் இன்சைட். உங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து ஒரு விஷயம் புரியலாம். அதாவது நம்பிக்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறத கேட்குற அந்த பொறுமை, அடுத்தது கேட்டு நடக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நம்பலை அப்படிங்கிறதான் இப்போ எங்கள் கைடன்ஸே அதை நம்பி நீங்கள் நடக்கணும். அடுத்தது அமைதியாக இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாவே நீங்கள் அமைதியாகிடுவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் தட் யூ ஹாவ் கம்ப்ளைண்ட் அதிகமாக வருது. நீங்கள் உங்களை நம்பணும். என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு மேஜிக் இருக்குது. அடுத்தது உங்களோட பார்வையை மாற்றினீங்கன்னா அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதை ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் அன்லாக் மேஜிக் வித்தின். இது எப்படி பண்ணுறது ஸ்பிரிட்? ஸோ எப்படி இந்த மேஜிக் அன்லாக் பண்ணுறது? பாஸ்டுலண்ட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கார்டு வருது. பாஸ்டுலண்ட் அப்படின்னா இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா க்யூரியாசிட்டி, அடுத்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். அதாவது அடுத்தது என்னன்னு நீங்கள் வந்து தேடல்னு சொல்லுவோம். அந்த தேடலில் நீங்கள் ஃபோக்கஸ் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த மேஜிக்கை கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்டிவ் யூத் இன்சைட் விஜிலன்ஸ் அஜிலிட்டி. இதுதான் இதாவது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீங்கள் கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் சர்ச் பண்ணி போகணும். அடுத்தது இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேஜிக் எப்போ உங்கள்லேருந்து அன்லாக் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வாயை அடக்கணும். அதுதான் இங்கே சைலன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே சொல்லுது. நீங்கள் வந்து குவிக் அட்வைஸ், இல்லைன்னா உங்களோட விஷயங்களை சீக்கிரம் ஷேர் பண்ணிவிடுங்க. யார்கிட்ட அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடாதவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து பேசுகிறத கம்மி பண்ணிங்க அப்படின்னாவே கோ வித்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா புக்ஸும் நம்ம ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உள்நோக்கி பயணம் பண்ணுறதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் யோகா, மெடிடேஷன் தான் எல்லாருமே சொல்லுது. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உள் வாங்க ஆரம்பிச்சிங்க, பேசுகிறத கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதுதான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப குவிக்காக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றீங்க, சீக்கிரம் அட்வைஸ் கொடுத்துட்றீங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணுது. அது எப்படி நான் தமிழில் சொல்கிறதுன்னா, யாராவது வந்து உங்களை ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே ஆன்சர் பண்ணிடுறது. அது வந்து அவங்க வந்து என்ன இன்டென்ஷனல் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு சொல்கிறது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை, நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா நான் சொல்லிட்டேன், நான் இப்படி அவங்களுக்கு நோஸ் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன பெருமை வரும். ஆனால் அந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்நோக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மேஜிக்கை நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் இங்கே எனக்கு புரிய வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபெமினின் எனர்ஜி. இந்த ஃபெமினின் எனர்ஜி தான் உங்களோட லைஃபோட மேஜிக். அவங்க ஆல்ரெடி இந்த விங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக மேஜிக்கில் அந்த மேஜிக் போர்ஷன் அது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலி மேபி அமிர்தமாக இருக்கலாம். அதை வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அங்கே போகலை. இது வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். ஏன் அது நான் இது ஸ்பெசிஃபிக்காக லவ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கார்டு வந்து இந்த பிஜன் கார்டு 1 ஆஃப் மூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல், நியூ பிகினிங் இன் லவ். அதாவது காதலில் ஆரம்பம், புது ஆரம்பம், இது மறுமலர்ச்சி வரதை ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு இது. இதுக்கு மேலே தமிழ் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை பேசலாம், நான் முயற்சி பண்ணுறேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நான் படிக்கிற கமெண்ட்ஸ். ஸோ நான் முயற்சி பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தமிழ் வார்த்தைகள் பிரயோகிக்க முயற்சி பண்ணுறேன். பட் அங்கங்கே வந்துச்சுன்னா அது நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், தப்பில்லை. ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா ஜஸ்டிஸ். நீங்கள் வந்து இந்த பூவுக்கு, இந்த மலருக்கு, இந்த தூய்மையான இந்த மேஜிக்கல் ஃபெமினின் எனர்ஜிக்கு நியாயம் செய்ய தவறிட்டீங்க.
ஏன் அப்படின்னா இந்த ஓட்ட வாயினால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, பெருமையாக பேசுறது, இல்லை உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இம்மெச்சூர்டாக நடந்துக்கிட்ட ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் இந்த காதல் தேவதைக்கு இல்லை இந்த தேவதைக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நீங்கள் செய்யலை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட வழிகாட்டுதல் ஒரு வழி வந்து இந்த காதலை நோக்கி போகிறது தான், இந்த மேஜிக்கல் டிவைன் ஃபெமினன். ஏன் நான் டிவைன் ஃபெமினன் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், ஏன் அப்படின்னா அவங்க மேஜிக்கல், ஷீ இஸ் த கார்டியன், அவங்க தான் இந்த மேஜிக்கோட கார்டியனே. உங்கள் லைஃப்பில் ஏதாவது மேஜிக் நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபெமினன் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் தான். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, முதல் இந்த இம்மெச்சூரிட்டியை விடணும், அடுத்தது நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் கார்டில் ஒரு மாஸ்குலின் எனர்ஜி வந்து கையில் ஒரு அருவாளோட, இது வந்து ஆக்சுவலாக அருவாள் இல்லை, இதுக்கு ஒரு பேர், நல்ல பேர் இருக்குது, கருக்கியா குறுக்கியா இது ஒரு பேர் சொல்லுவோம், மறந்து போச்சு. ஸோ இது கதிர் அறுக்க பயன்படுற அந்த கத்தி, இதுக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது, எனக்கு இப்போ அந்த பேர் ஞாபகம் வரல. ஸோ இந்த கத்தியை வச்சு அவங்க யாரை வெட்டியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலை. அந்த கால் யாரோடது அப்படின்னா இந்த மேஜிக்கல் பீயிங்கை ஹர்ட் பண்ண நினைக்கிற ஒரு மாஸ்குலினோட கால். அந்த காலை வந்து நீங்கள் வெட்டி அந்த ஜஸ்டிஸை கொடுத்துருக்கணும். யார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போயிருந்தாலும் சரி, உங்கள் காதல் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் காதல் வாழ்க்கையை உடைக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த மாஸ்குலின் எனர்ஜியில் ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபெமினன் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாமல் போனதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இதுதான் வந்து யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிற உங்களுக்கு கைடன்ஸ். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உளறதை நிறுத்தணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியோ அதோட கான்சிக்வன்சஸ், அதோட வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணணும். நம்ம இதில் சொல்லுவோம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு, அதைத்தான் நீங்கள் ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்கள் மண்டையில் கொட்டுறாங்க. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், ஃபேமிலி, ஃபீஸ்ட், நரிஷ்மெண்ட், குட் சியர், குட் நியூஸ், ஃபர்டிலிட்டி, லவ். இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கார்டும் தான். எமோஷ்னல் ஃபவுண்டேஷன், எமோஷன் மூணு எப்போவுமே வந்து நம்ம எமோஷனோட இருக்கிறது, அந்த எமோஷனோட கலந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு முழு நிறைவான ஒரு வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, ஒரு ஃபேமிலி உங்களுக்கு அமையும். எப்போ அப்படின்னா நீங்கள் என்றைக்கு இந்த ஃபெமினன் எனர்ஜிக்கான நியாயத்தை நீங்கள் பண்ணணும். அந்த ஃபெமினன் வந்து உங்களுக்கு பண்ணுறதில்ல, அவங்க பவரில் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டும் மாஸ்குலின் எனர்ஜிக்கு தான். நீங்கள் மாஸ்குலினாக இருக்கலாம், இல்லை மாஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம், எது வேணால் ஒன்று. நீங்கள் ஒரு ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ண தவறிட்டீங்க, அது உங்களோட கடமை அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸ் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அந்த கடமையை தவறினால தான் உங்களுக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதனால தான். மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எடுத்துகிட்டு போய், நம்ம எப்போவுமே புறா வந்து ஒரு செய்தி தூது விடுறது, அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலி வாட்டர் நம்ம சொல்லுவோம், அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து மேலே திரும்ப உயிர் தெழுது, அந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் களையணும் அப்படின்னா இந்த காதல்ங்கிற நியூஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த செய்தியை இந்த காதல் தேவதைக்கிட்ட நீங்கள் கொண்டு போகணும். அது உங்களோட பொறுப்பு, நீங்கள் எப்படி கொண்டு போவீங்களோ கொண்டு போகணும். ஆனால் கொண்டு போ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். இங்கே பாட்டம் டெக் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இதில் கண்டிப்பாக ஒரு நியூஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சஃபரிங், கிரீஃப், லாஸ், டிஸ்எம்பவர்மெண்ட், ரிக்ரெட், இன்ஹெரிட்டன்ஸ், டிசீட். இதுதான் உங்களை தடுக்குது அப்படின்னா இது உங்களோட தவறு. இந்த தவறு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, இந்த ஏமாற்றம், லாஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். நீங்கள் இங்கே பண்ண அதே முதுகு குத்தில் தான் இப்போ ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த தேவதையை, இது வந்து என்ன சொல்கிறது, இது காதல் தேவதை மட்டும் இல்லை, கடவுள் உங்களுக்கு அனுப்பிச்ச தேவதை, உங்களை காப்பாற்ற உங்களை வழிகாட்ட அனுப்பிச்ச ஒரு தேவதையை நீங்கள் யாரோ பேச்சை கேட்டு, இல்லைனா நீங்கள் குழம்புனால உங்கள் கோழைத்தனத்தினால முதுகில் குத்திட்டீங்க. இப்போது ஸ்பிரிட்ஸ் அதே முதுகில் குத்துனதை தான் உங்களுக்கு செய்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் குத்துறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிக்க சொல்கிறாங்க. அந்த பண்ணதுக்கான நியாயத்தை நீங்கள் பண்ணிங்களா, அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிச்சிங்களா, அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்டிங்களா, ஏதாவது பண்ணிங்களா ஸ்பிரிட்ஸ் கேட்குறாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா
இந்த தண்டனை தொடரும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற கைடன்ஸ் அண்ட் வார்னிங். இந்த கார்டு மெயினாக பார்த்திங்கன்னா வந்து கவலை, டெஸ்பர் எனர்ஜினா அப்புறம் ஒரு நொந்து போன நிலைமை. இது என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த கோழைத்தனத்தினால நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக நம்ம போய் நாமளே சரணடைஞ்சிட்டு என்ன நடந்தாலும் சரி அப்படியே ஒன்றுமே உரைக்காமல் அப்படியே இருந்துட்டு என்ன நடக்கட்டும், நடந்து முடியட்டும், நாம் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருப்போம், ஏதாவது நடக்கணும்னா தானாக நடக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண அந்த கோழைத்தனத்தோட ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கை இருந்தால் பாறையிலையும் பூ பூக்கும். நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ண தவறிட்டீங்கிறது தான் இங்கே தான். நீங்கள் வந்து இந்த ரோஸை இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக காசு இன்றைக்கி வருது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜியை ரொம்ப ஸ்பிரிட்ஸ் வந்து இன்றைக்கி செய்கிறாங்க வச்சு, ஏன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோஸை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு கிரீடத்தை கொடுத்து அலங்கரிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, விட்டுட்டு கோழைத்தனத்தினால நீங்கள் உங்களோட ஷார்ட் டெம்பர்னால, உங்களோட இயலாமையினால் ஒரு ஒரு நல்ல ஜீவனை காப்பாற்ற தவறிட்டீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறுல தப்பில்லை, நிறையா அவங்க வந்து சான்சஸ் கொடுத்தாங்க, நீங்கள் அப்பவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல. அதனால் இப்போது ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை சுற்றி ஒரு கோட்டையை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையிலேருந்து வரது அத்தனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஆஃபரை போய் சொன்னீங்க அப்படின்னா காதலும் மலரும், உங்கள் வாழ்க்கையும் மலரும். இந்த பாறையிலேருந்து பூ பூக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை மலரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தைரியம் ஃபஸ்ட்டு வேணும். அந்த தைரியம் இல்லைன்னா நீங்கள் போய் சொல்கிறதுலே அர்த்தம் இல்லை. ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். அந்த சொல்கிற வாக்கை காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற வாக்கை காப்பாற்றுறதுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றுற முடிஞ்சால் மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா இந்த தண்டனை தொடரும். ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மீட்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நடக்கும், ஈஸியாக நடக்காது. நீங்கள் நிறைய நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி உங்களுக்கு காம்படிஷன் கூட இருக்கலாம் காதல். அதனால் 2 ரோஸ் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே உங்கள் கையில் ஒரு ரோஸ் வந்து ஸ்பிரிட்ஸ் அழகாக கொடுத்தாங்க, நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு. நீங்கள் பாதுகாக்கல. நீங்கள் போய் போராடி இந்த பாறையில் பூ பூக்க வச்சிங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பூ பூக்க வைக்கல அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த காதல் தேவதையோட ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்கள் க்ரீஃப், உங்கள் ட்ராமாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் டிவைன் ஃபெமினன் எம்ப்ரஸ். இந்த எம்ப்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜிக்கு எகென்ஸ்டாக. பட் நீங்கள் நடுங்கிட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இன்னொரு விஷயம், இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை பிளாக் பண்ண போகிற ஒரே ஒரு பவர், ஒரு சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரஸ். ஏன் அப்படின்னா இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி தான் மேஜிக் கார்டியன். அவங்க தேவதை, அதாவது மேஜிக்கோட தேவதை. இது வந்து கெட்ட மேஜிக் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களின் தேவதை. ஸோ அந்த அதிசயத்தோட தேவதை தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண விட்டுட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த கடமையிலேருந்து பயங்கரமாக அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டதை விட முதுகில் குத்திருக்கீங்க. அது இன்னும் சூப்பர். அதனால் ஸ்பிரிட்ஸ் இப்போ உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஏர் கார்டியன் ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். எப்படி ஷிஃப்ட் பண்ணுது ஸ்பிரிட்ஸ்? ஹவு டு ஷிஃப்ட் த பர்செப்ஷன்? ஓ மை காட், பிளாக்கேஜ். ஸோ உங்கள் பர்செப்ஷன் தான் பிளாக் ஆகிருக்கு. அபஸ், ஹை ப்ரீஸ்டஸ். அடுத்த குற்றச்சாட்டு, ரெண்டுமே பிளாக்கேஜ். உங்கள் பர்செப்ஷனை எந்தெந்த விஷயத்தில் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, த கம்ப்ளீட்டட் வேர்ல்டு. இந்த கப்பை ஆஃபர் பண்ணுறதுல, இந்த காதலை ஆஃபர் பண்ணுறதுல, அடுத்தது கெட்ட விஷயங்களை முடிக்கிறதுல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். அதில் உங்கள் பர்செப்ஷனை மாற்றணும். அடுத்தது ஸ்டெபிலிட்டி இல்லை, உங்ககிட்டே ஸ்டெபிலிட்டி இல்லை. அதுதான் எங்கள் பாஸ்டுலண்ட் எனர்ஜி. இந்த பாஸ்டுலண்ட் எனர்ஜி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழைத்தனம். அதாவது க்யூரியாசிட்டி இருக்கும், ஆனால் வெறும் க்யூரியாசிட்டி தான், ஆக்ஷனில் ஒன்றும் இல்லை, 0. அதனால தான் உங்களால் டஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்கள் இந்த அபஸ், இந்த ஹை ப்ரீஸ்டஸ் சொல்கிறத கேட்டு நடக்கணும். அதுதான் உங்களோட ஒரே ஒரு வழி. இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கூட உங்களோட காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து, நம்ம எம்ப்ரஸ் எனர்ஜி ஆல்ரெடி பார்த்தோம், நீங்கள் எம்ப்ரர் ஸ்டேட்டில்
போய் நிற்க முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஷீ இஸ் யுவர் ஒன்லி கைடன்ஸ். அவங்க சொல்கிறது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை பாதை. இந்த ஹை ப்ரீஸ்டஸ் டெராட் ரீடர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு கைடன்ஸாக கூட ஒரு படத்தில் கூட உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு எங்கே வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 1000 வழிகாட்டுதல் இருக்குது. இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படின்னா இன்னும் என்ன யூனிவர்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் செயலில் இருக்கணும் இல்லையா? பிளாக்கேஜ். இந்த கைடன்ஸ் சொல்கிறதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் எம்பரர் எனர்ஜிக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி, இந்த நியூ பிகினிங், இந்த லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு குதிக்கணும். அதுதான் இங்கே ஃபெய்த், ரிவலேஷன், சைலன்ஸ். அமைதியாகுங்க, நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு அடுத்த பாதை கிடைக்கும். அந்த அடுத்த பாதை எது அப்படின்னா அந்த லீப் ஆஃப் ஃபெய்த். அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிற வரைக்கும் ஐ எம் சாரி டு சே உங்கள் வாழ்க்கை இந்திய குண்டு சட்டியில் தான் குதிரை ஓட்டிகிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம டெஸ்பர் எனர்ஜி பார்த்தோம், அதுதான் உங்களோட விதி. இது நான் சொல்கிறதில்ல, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இது வந்து யூனிவர்ஸ் சொல்கிற வார்னிங்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் காதல் வாழ்க்கையில் சொதப்பிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெக்கமே பார்க்காம காலில் போய் விழுந்துருங்க. நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட நம்மளை சரணடைகிறது தப்பே கிடையாது. ஒரு கெட்டவங்க முன்னாடி தோற்று போய் அசிங்கப்படுறதுக்கு நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த கெட்டவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு நம்ம பார்த்தோம். ஒரு ஃபேமிலி கூட சப்போர்ட்டிவாக இல்லை, ஃபேமிலி முதுகில் கொடுத்துறது எத்தனையோ பார்க்குறோம். ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப கேவலமான எனர்ஜிகளோட நம்ம வந்து உட்காந்துட்டு மல்லு கட்டிட்டு வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அதில் வந்து நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் எனக்கு வந்து ஈகோ இருக்குது அப்படின்னா கடவுளும் யூனிவர்ஸும் கோகோ போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அடுத்து இந்த கம்ப்ளீட்டட் வேர்ல்டு, இது வந்து கம்ப்ளீஷன் தான். இந்த கம்ப்ளீஷனே உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் வந்து கைடன்ஸ் கேட்டு நடக்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. அதுவும் வந்து கைடிங் ஸ்டார். அந்த கைடிங் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபஸ். அதை நீங்கள் நேசிக்கிற ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம், அவங்க உங்களுக்கு சொன்ன வழிகாட்டுதல் நீங்கள் கேட்காம இருந்துருக்கலாம், இல்லைனா டெராட் ரீடர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜோசியம் பார்க்க போகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் காலையில் கேட்குற ராசி பலனாக கூட இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் காலையில் சாமி கிட்ட கும்பிடும்போது உங்களுக்கு கொடுக்குற ஒரு சைனாக இருக்கலாம், இல்லை பாபா சொல்கிற கைடன்ஸாக இருக்கலாம். எதோ ஒன்று உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும், அதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு சரின்னு தோணும் உங்கள் மனசுக்கு, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, நானே ஒத்துக்கிறேங்க. இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹானர், வெல்ஃபேர், செக்யூரிட்டி, பீப்புள். இந்த வந்து ஸ்டெபிலிட்டி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பில்டிங்கை பில்ட் பண்ணி அதோட டவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன் க்ரியேட் பண்ணுறது. மூன் எப்பயுமே எமோஷன்ஸ், அந்த டவரில் போய் அந்த க்ரௌன் மாதிரி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அது பிளாக்கேஜ், அந்த ஹானர் தான் உங்களுக்கு இப்போ இல்லை. இந்த 3 ஸ்டார்ஸும் உங்களுக்கு இல்லை. எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டாரையோ ஒரு செலிப்ரிட்டியோ சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஸ்டார்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜியை மூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டார், அந்த மூன், அந்த உங்களை ஆண் பார்க்குற எந்த எனர்ஜியுமே இப்போ உங்களுக்கு இல்லை, பிளாக்கேஜ். அதுக்கு காரணம் நீங்கள் இந்த அபஸ் சொல்கிறத கேட்டு நடக்கலை. உங்களுக்கு திரும்ப திரும்ப கைடன்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா நியூ பிகினிங் இன் லவ் லைஃப் தான். அது ஏன் அங்கே கூட்டிகிட்டு போகுது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் காட்டினா. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீடிங் பண்ணலாம் தான் இதில் உட்காந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேராக லவ் தான் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை சுற்றி வருது காதில் தான். எ மெச்சூர் அண்ட் பர்செப்டிவ் உமன், விஷனரி கிஃப்ட்ஸ், பர்செப்ஷன், அக்யூரசி, கிரேஸ் அண்ட் விஸ்டம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெராட் ரீடரோ இந்த ஃபெமினின் எனர்ஜியோ சொல்கிற ரீடிங்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட். ஏன் அப்படின்னா ஷீ இஸ் கிஃப்டட். அவங்களுக்கு அப்படி ஒரு கிஃப்டட் இருக்குது. அவங்களுக்கு விஷனரி, அதாவது அவங்களால பார்க்க முடியும், கண்ணை மூடிட்டு பார்க்க முடியும் ஃப்யூச்சரில் நடக்குது அப்படின்னு. அப்படி ஒரு விஷனரியோட கிஃப்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இல்லைன்னா அந்த டெஸ்பர் எனர்ஜியில் தான் இருக்க போகிறீங்க. இது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். பார்ப்போம் அடுத்தது. பி கிரேஸ் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். ஏன் இந்த கிரேஸ் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வை யூ நீட் திஸ் கிரேஸ் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏன் இந்த கிரேஸ் தேவை, ஏன் நீங்கள் நினைக்கிறத டைரெக்டாக செய்ய முடியாதா அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வை த கலெக்டிவ் நீட் த கிரேஸ்.
அண்ட் மூமெண்ட். வை தே ஷுட் பி கிரேஸ்ஃபுல்? ஏன் அவங்க எப்படி கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கணும்? என்ன காரணம்? அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது? ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கைடன்ஸ் ஃபார் திஸ் கார்ட். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். உங்ககிட்ட அந்த கிரேஸ் தான் இல்லை, அதனால தான் காசு வெளியில் வரும். அதை எடுத்தால் கவுத்தன் எல்லாத்தையும் உளறீங்களே. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஓ மை காட், ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக கோமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜிக்கு எடுத்த ரீடிங்கில் எவ்வளோ கார்ட்ஸ் குவிக்காக வந்தது. இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்தோடனே கார்ட்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து சொல்லி சொல்லி சலிச்சிட்டாங்க. தே ஆர் நாட் ரெடி டு கிவ் கைடன்ஸ். அல்கெமிஸ்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், அல்கெமிஸ்ட், மேஜிஷியன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட், இங்கே தான் நீங்கள் தவறிட்டீங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹெரோஃபண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ், த எம்ப்ரஸ், த ரியல் மெஜிஷியன், பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின். இதை விட வந்து கார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வாய்ப்பே கிடையாது. அல்கெமிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வேற ஒரு விஷயமா மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அவங்க ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்றிட முடியும். அப்படி ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ், அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட், என்ன சொல்கிறது, நீங்கள் கொடுக்க தவறிய அந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நெறி தவறி நடந்திருக்கீங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெறி தவறிட்டீங்க, நெறி பிழறிட்டீங்க. இங்கே நீங்கள் ஏதோ பெரிய பிழை பண்ணியிருக்கீங்க, அந்த பிழையை வந்து திருத்திக்க முயற்சி எடுக்கவே இல்லை அப்படிங்கிறத உங்கள் மேலே இருக்க இப்போ குற்றச்சாட்டு. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. அப்படின்னா அதை திருத்திக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னா முதல் அந்த பிழை என்னன்னு கண்டுபிடிங்க. பிழை திரும்பவும் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் தான் வருது. ஸோ நீங்கள் காதலில் நீங்கள் நேசித்தவங்களுக்கு ஒரு பெரிய அநீதி பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களை நேசித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அநீதியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவோம் தித்துளி அப்படின்னு. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம பரிகாரம் தேடலை அப்படின்னா அந்த பாவம் வந்து நம்மளை விட்டு போகாது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா creativity, enterprise, an experienced family man, a lover of outdoor adventure, one possessed of courage. உங்களுக்கு தைரியம் மட்டும்தான் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அத்தனையுமே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இந்த கல்யாணமாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் எங்கள் கோழைத்தனத்தில் உட்காந்துட்டனால தான் இத்தனை பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஸ்பிரிட் சொல்கிறாங்க தைரியம் தான் புருஷ லட்சணம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அல்கெமிஸ்ட் உங்களால் எதையுமே உங்களுக்கு ஃபேவராக, அல்கெமிஸ்ட் வந்து ஒரு உலோகத்தை தங்கத்தை மாற்றிடுவாங்க. அவங்களால சில விஷயங்களை இன்னொரு விஷயமா மாற்ற முடியும். அது எப்படி? வெறும் வில் பவர் தான். அந்த மாதிரி ஒரு வில் பவர் உங்களுக்கு இருந்தது, ஒரு டிசிப்ளின் அண்ட் வில் பவர் இருந்தது அப்படின்னா உங்களால் அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை உருவாக்கிட முடியும். அந்த லைஃப் எதை பற்றி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஜஸ்டிஸை பற்றி தான் பேசுது. ஹெரோஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஜஸ்டிஸ் தான் பற்றி பேசுது. அதுவும் நியாயம், தர்மம், ஒரு பவரில் இருக்கவங்க நடந்துக்க வேண்டிய முறையில் நடந்துக்காமல் இருக்கிறது. அதாவது நீங்கள் இங்கே எம்பரர், நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு ஃபெமினின் எனர்ஜி அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அவங்க அதை பண்ணும்போது மாஸ்குலினுக்கு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமையில் நீங்கள் தவறிட்டீங்க, அவங்க தவறலை. அதனால தான் அந்த ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ரீடிங்கில். அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பர். 2 ஃபெமினின் எனர்ஜியும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் கார்டியன் அண்ட் ஏர் கார்டியன். மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க வந்து ஏர் சைனாக இருக்கலாம். ஸோ இது இன்னொரு க்ளூ நீங்கள் இந்த ரீடிங்கில் பார்த்துட்ருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு தவறு இழைச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியிருக்கணும். 2 ஆஃப் கப்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சன், பேர் எனர்ஜி. இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாததுக்கு காரணம் நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜஸ்டிஸை பற்றி தான் பேசுது. நியாயம் 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 தவறிட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டே. அடுத்தது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலை, இல்லை அந்த மேனிஃபெஸ்டேஷனை நிறுத்திட்டீங்க. இல்லைன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தைரியம் மட்டும் இருந்தால் போதும், திரும்பவும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் தான் வருது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நடக்கல, அதுக்கு காரணம் உங்களோட கோழைத்தனம் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ட்ராபேக். அந்த ட்ராபேக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையில் அருமையாக ஒரு காதல் வாழ்க்கை மலரும். உங்களுக்கு இருக்க இந்த அத்தனை தடையுமே மாறி போகும். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு டெக்குக்கும் இந்த கார்டு இன்னொன்று என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஆஃப் சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம், மெச்சூரிட்டியும் இருக்குது, ஓவர் போல்ட்னஸும் இருக்குது, டார்க் தாட்ஸும் இருக்குது. டார்க் தாட்ஸ், ஹாட் டெம்பர், அதையுமே இது மென்ஷன் பண்ணுது. ஸோ மெச்சூர்டாக நடந்துக்கோங்க. இந்த ஹாட் டெம்பர், இந்த இம்மெச்சூர் தாட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் தாட்ஸ், இதுக்கெலாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வந்து இந்த டெஸ்பேர் எனர்ஜி, அந்த ஒரு இயலாமை எனர்ஜியில் தான் போய் நிற்பீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க ரெவலேஷன் அப்படின்னா ஒரு பாடத்தை ஒரு தடவை கற்றுட்டோன்னா திரும்ப அந்த பாடத்தை கற்றுக்கூடாது. நம்ம தமிழ் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கடவுள் எப்பயுமே ஒரு சூடு போடுறதில்ல, பல சூடு நம்மளுக்கு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கற்றுக்குறோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் டெஸ்பேர், அதாவது நீங்கள் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, இந்த மேஜிக் கார்டினை, இந்த ஏர் கார்டினை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாது. அவங்க அந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மேஜிக் கார்டின் மட்டும் கிடையாது, அவங்க ஏர் கார்டினும். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் திங். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த வரம், அந்த வரத்தை நீங்களே வந்து சாபமாக மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அந்த வரத்தை பாதுகாக்கிறதுனால தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த சாபம் தான் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. இதை வந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி, தைரியமாக நீங்கள் நினைக்கிறத செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சால் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்கன்னா கண்டிப்பாக 100% யூனிவர்ஸ் வந்து உங்களோட பேக் பிடிச்சிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக், அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவை தைரியம், தைரியம், தைரியம். சேஞ்ச். இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச், ரெனியூவல், செல்ஃப் அசஸ்மெண்ட், ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ், டேக்கிங் திங்ஸ் இன்டு அக்கௌண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் பண்ண தப்புக்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா அந்த தப்பை சரி பண்ணுவீங்க, என்ன தப்புக்கான மன்னிப்பு கேட்பீங்க. ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா யூனிவர்ஸ் கேட்குறாங்க உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த டெஸ்பேர் எனர்ஜி. சரி, நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் கிளியர். அட்லீஸ்ட் இதை பார்த்து ஒரு காதல் வாழ்க்கை நல்லா மாறிச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான் இருப்பேன். ஸோ அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் பிரஸ் வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கலெக்டிவ். இந்த கரெக்ஷன்லாம் அவங்க பண்ணுவாங்களா? இந்த மேஸ்குலின் எனர்ஜி பண்ணுவாங்களா? ப்ளீஸ் பிரஸ். இந்த மேஸ்குலின் எனர்ஜி நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் கேட்பாங்களா? கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இருக்க எனர்ஜியில் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா டோர் டு ஸ்பிரிட் அண்ட் செகண்ட் சக்ரா, ஆர்கேஞ்சல் ஏரியல். நிச்சயமாக இந்த மேஸ்குலின் எனர்ஜி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா டோர் டு ஸ்பிரிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சக்ரா, இது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிற நல்ல விஷயங்களுக்கான ஃபோர்ஸ் எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சக்ராலேருந்து தான். நம்மளோட டே டு டே ரொட்டீன், அப்புறம் வந்து தைரியம் அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏன் செகண்ட் சக்ரா வந்திருக்கு அப்படின்னா மேபி நீங்கள் கிரவுண்ட் ஆகிட்டீங்க, உங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அந்த புரிதலை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், வளரக்கூடாது. அடுத்தது இம்மெச்சூரிட்டி கம்மி பண்ணுங்கள். யார்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது பெருமையை ஃபஸ்ட் நிறுத்துங்க. அந்த சுயத்தம்பட்டம் பெருமையெல்லாம் இருந்தால் வந்து அழிவு தான் கொண்டு வராது. யார் வந்து என்ன இன்டென்ஷன் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுட்டு நம்மளை வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரீடிங் ரியலி எனக்கு அப்படியே மெய் சிலுக்குது. இந்த அபஸ் கார்டு நான் சொன்னேன், ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இந்த கார்டு டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணுற கார்டும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ எகெயின் ஸ்பிரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நீங்கள் நேசிக்கிற அந்த பெண் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் கேட்டு நடங்க அப்படின்னு. இந்த எனர்ஜி எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது இந்த ஃபெமினின் எனர்ஜிக்குன்னு பாருங்கள். காடஸ் ஆஃப் த மூன், நீங்கள் நேசிக்கிற பெண் அவ்வளோ ஒரு அருமையான ஜீவன். ஸோ இதை யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, காதலை காப்பாற்றாமல் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு களத்தில் குதிங்க. எத்தனையோ காதல் கதைகள் தமிழகத்தில் இருக்குது. அவ்வளோ தைரியமாக அவங்க காதலுக்காக போராடி உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், நியாயத்தை செய்யுங்களேன், அவ்வளோதான்.
நியாயம் தர்மத்தை செய்யுங்க. அது உங்களை வந்து அதுவே தர்மம் தலை காக்கணும்னு சொல்கிற பூமியில் பிறந்துட்டு நீங்கள் காதலுக்கு துரோகம் பண்ணால் எப்படி? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் அண்ட் மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட். நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இந்த மன்னிப்பு, இந்த ப்ரொடெக்ஷன், இந்த கொடுக்கருவான்னு தான் நினைக்கிறாரு. கொடுக்கா புளிங்கிறது நம்ம சாப்பிடுறது. சரி, நான் ஞாபகம் வந்ததுன்னா போடுறேன் கமெண்ட்டில். இல்லைனா இது வந்து இந்த அருவாள் வச்சு கெட்டவங்களை வந்து நீங்கள் காலை வெட்டணும். அந்த கெட்டவங்க இந்த 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 மேஜிக் கார்டனை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது வந்து எதிர்த்து போராடக்கூடிய நீங்கள் ஒரு கார்டினாக தான் இந்த உலகத்தில் இருக்கீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் அதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த லைஃப் பர்பஸ் என்றைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது என்வி. இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா? ஆங்ஸைட்டி. கெட்டவங்க வந்து வாவ் பார்த்துட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோழையாக இருக்கிறதுனால எண்ணத்தை இழக்கிறீங்க அப்படின்னு. இந்த கெட்டவங்க ஒரு பொறாமைனாலையும் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்களோன்ற ஒரு இதுனாலையும் அவங்க பிரச்சனையை உண்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் கோழை மாதிரி இந்த காதலை காப்பாற்றாமல் அமைதியாகவே இருக்கீங்க. நீங்கள் அவங்க போடுற ட்ராப்பில் விழுந்துகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்கலாம், இல்லைன்னா கெட்டவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆயிரும்னு அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிளியராக கொடுக்குறாங்க கைடன்ஸ். இல்லை இவங்க வந்து ஹை ப்ரீஸ்டர்ஸ் தான் அப்படின்னு எத்தனை கன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்களுமே ஹை ப்ரீஸ்டர்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெஜிஷியன் எனர்ஜி வந்து நீங்கள் உணரலை அப்படிங்கிறது தான் உங்கள் மேலே இருக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு. உங்களோட பவரை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை அப்படின்னு. நான் வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க விரும்புகிறேன். What is the guidance for this masculine energy spirits? இன்னொரு பியூட்டிஃபுல்லான இந்த கர்மா தான் நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த கர்மா எதனால் வந்தது அப்படின்னா இந்த தேவதையை காப்பாற்றாமல் இருந்ததுனால இந்த காதல் தேவதை உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சிண்ட்ரெல்லா மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நீங்கள் டைமுக்கு போனீங்க, அந்த வீட்டுக்கு அதை தட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த காதல் தேவதையோட பிரின்ஸ். இல்லை அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேலை, இந்த அரண்மனை நோக்கி போய் அந்த காதல் தேவதையோட டான்ஸ் ஆடுறது. இந்த அரண்மனை தான் இந்த வீடு. எவ்வளோ அழகாக காற்று வந்திருக்கு பார்த்தீங்களா? சிண்டெல்லாம் அரண்மனைக்குள்ளே காத்துட்ருக்காங்க. அந்த அரண்மனை தான் வீடு. அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கான வழி எங்கே இருக்குது? அந்த வழியை காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உங்கள் எமோஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வழி தானாக பிறக்கும். அந்த வழி பிறக்கிறதுக்கு தான் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஃபெய்த், ரிவலேஷன் எப்போ வரும் அப்படின்னா இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷனை கைட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு காதல் தேவதை இருக்காங்க. அவங்க எதாவது சொன்னாங்க அப்படின்னா அது நீங்கள் அப்படியே கேட்கலனாலும் பரவாயில்ல, அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். அதை ப்ராசஸ் பண்ண உங்களுக்கே தெளிவு பிறக்கும். இதுக்கு மேலே கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கும் சத்து இல்லை, ஸ்பிரிட்ஸுக்கும் சத்து இல்லை, யூனிவர்ஸ்க்கும் சத்து இல்லை. முடிஞ்சால் உங்கள் காதலை காப்பாற்றிக்கோங்க. நான் கடையை சாத்துறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? கான்சிக்வன்சஸ். வா இது நீங்கள் பண்ண தவறுகளுக்கான கான்சிக்வன்சஸ் தான். ஒரு கிரேட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு, அதை நான் பார்க்குறேன். பட் அந்த கார்டு வெளியில் வரல. நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்க்குறேன்னா இங்கே பாருங்கள், இதை பிளாக் பண்ணிட்டேன். இஃப் யூ கேன் ஏபிள் டு ஜூம் இன் நீங்கள் பார்க்கலாம். இந்த காதல் தேவை, இந்த ஆஷ் சைன் இருக்க இந்த ஃபெமின் எனர்ஜி எப்போவுமே வந்து ஒரு கண் வெளியில் பார்த்துட்டே இருக்குது. எப்போயாவது நீங்கள் தைரியமாக ஒரு ஆக்ஷன் பண்ணிடுவீங்களான்னு மேபி அவங்க எதிர்பார்க்குறாங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அவங்க எப்போவுமே வந்து ஒரு கண், அதாவது ஒரு நீங்கள் பண்ண தவறோட விளக்கம் இங்கே இருக்குது. கிராஸ் இஸ் நாட் க்ரீன் அண்ட் ஹியர். நீங்கள் வந்து இந்த காதலை கைவிட்டுட்டு வேறு பக்கம் எங்கேயோ போயிட்டீங்க. அது அந்த கிராஸ் வந்து அந்த பக்கம் க்ரீனாக இல்லைன்னு இப்போ தான் உங்களுக்கு வந்து புரியுது. குரூப் இஸ் கோயிங் டு ஜெயில். ஸ்பிரிட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த கெட்டவங்க உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி they are going to go to jail. அது ஸ்பிரிச்சுவல் ஜெயிலாக கூட இருக்கலாம், லிட்ரலாக ஜெயிலாக இல்லைன்னா கூட கடவுள் கொடுத்தா யாரால தடுக்க முடியும்?
கேமஃப்ளாஷ். யாரோ பச்சோந்தி உங்களோட பக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ட்ராப், அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த டெஸ்பர் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அது வந்து வெளியில் வந்துட முடியும். அந்த வெளியில் வரத்துக்கு தான் இந்த கார்டியனை நான் இந்த மேஜிக் கார்டியன் சொல்கிறத கேட்டு நடங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு. நோஸ் ஸ்பைன், உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் இந்த பிரேக். இந்த பிரேக் வந்து நீங்கள் பண்ணனாலேயோ இல்லை காமிக்ஸ் அந்த கெட்டவங்க பண்ணனாலேயோ கிடையாது. உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற பிரேக். பிளானிங் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட், ஃபெமினின் எனர்ஜி, இது நீங்கள் பண்ண போகிறீங்க. வேலையை பாருங்கள். சோல் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் மாஸ்குலினுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பண்ணிவிட்டு லீவிங் கார்மிக், அந்த காமிக் சுச்சுவேஷனை விட்டு வெளியில் கிளம்புங்க. இந்த இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு ஐ எம் சீயிங் ஓ மை காட். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் ஜட்ஜ்மெண்ட் வந்து தானாக வந்து வெளியில் விழுது. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், பட் ஐ எம் கோயிங் டு ட்விஸ்ட் தட் மெசேஜ். யூ ஆர் 100% கரெக்ட். த ஃபெமினின் எனர்ஜி இஸ் கரெக்ட், ஆர் நீங்கள் பார்க்குற ப்ரிடிக்ஷன் 100% ரைட். ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுன்னு தெரியல. ப்ளீஸ் டேக் த இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து செயல்படுத்துங்க. தயவு செஞ்சு 1% அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. அப்போ தான் மாற்றம் வரும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஏதோ ஒரு வீடியோ வச்சு பிளாக்மெயில் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பேக் ஃபயர் ஆக போகுது. அதோட ஃபோர்ஸ், அதுக்காக பயப்பட வேண்டாங்கிறது தான் மெயினான கைடன்ஸ் இங்கே. ஏன்னா இது வந்து இன்றைக்கி எனக்கு கிடைச்ச யூனிவர்சல் கைடன்ஸும் அதுதான். ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸ்பிரிட்ஸ் ஆர் ரிமைண்டிங் மீ. ஸோ தேங்க்ஸ் டு த ஸ்பிரிட்ஸ், தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக வெளியில் போகணுங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட இன்டென்ஷன். ஸோ யாராவது வச்சு ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஒரு பழைய விஷயங்களோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லை உங்களை சில விஷயங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய வைக்கிறாங்கன்னா டோன்ட் பேனிக், பயப்பட வேண்டாம். அதனால் அவங்களால எந்த பாதிப்பும் க்ரியேட் பண்ண முடியாது. இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். ஸோ நான் இப்போ பாபாவோட கைடன்ஸோடு முடிக்கிறேன். ஐ திங்க் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உறுதியான கைடன்ஸ் கொடுத்துருக்கேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி போகலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையை நேராக பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பிரிட்ஸே சொல்லிட்டாங்க நோ ஸ்பைனுன்னு. இப்போ நீங்கள் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி கூட ப்ளேம் பண்ண முடியாது. வேர்ட்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் ஆகுது. பாபா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 170, உனக்கு முன்னேற்றம் உண்டு, அன்னதானம் செய். ஸோ தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்கள். அது உங்களோட கர்மாவை சீக்கிரமாக கழிக்கிறதுக்கு உதவும். உங்களால் போக முடியலையா, ரோட்டில் இருக்க நாய், குருவி, வீட்டில் இருக்க பூனை, இப்படி எதெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்த சாப்பிட்ற பொருள் அங்கே வச்சுருங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. உங்களால் வெளியில் போக முடியல, எனக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். கடவுளை திரும்ப இதுவும் அன்னதானத்தை சொல்லுது. 373 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவசரப்படாதே. அதுதான் இங்கே பாஸ்டுரல் எனர்ஜி. அவசரப்படாதே அப்படின்றாங்க. எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். புழுங்கல் அரிசி பருப்பு சேர்த்து கிச்சடி செய்து ஏழைகளுக்கு ஸ்ரீ சாய்நாதனின் பெயரில் அன்னதானம் செய். தயவு செஞ்சு அன்னதானம் செஞ்சுருங்க. ஏன்னா 2 கைடன்ஸுமே அன்னதானத்தை தான் வந்து நிற்குது. நம்ம பருப்பு கிச்சடி அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் செய்வோம்ல, அதுதான் பருப்பு கிச்சடி. ஸோ அதை செஞ்சு கொடுங்க. இல்லைனா இருக்கவே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி யாருக்குன்னா கொடுத்துருங்க. நிறைய பேர்த்துக்கு கொடுங்க, ஒருத்தங்களுக்கு கொடுக்காதீங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.